2026 தேர்தல் தமிழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும். காரணம், 2031 அரசியல் அடித்தளத்தில் அடிப்படையான சில மாற்றங்கள் இங்கு நிகழும். அதற்கான ஒரு ஆயத்த தேர்தல் தான் 2026 தேர்தல். 2026 தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது, அல்லது ஆட்சியில் பெரிதாக ஒரு தாக்கமும் ஏற்படுத்த முடியாது தமிழ்நாட்டில். ஆனால் 2031 மகாராஷ்டிராவில் எப்படி நடந்ததோ, பீகாரில் எப்படி நடந்ததோ, நிதிஷ்குமார் அவர்களோடு பயணப்பட்டு அவரை தூக்கி வைத்து ஒரு காலகட்டத்தில் அவர் ஒன்றுமில்லாமல் செய்து அந்த கட்சியும் ஒன்றுமில்லாமல் நாங்கள் முதன்மையாக வருகிறார். சிவசேனாவோடு பயணிக்க தொடங்கி சிவசேனாவை உடைத்து, என்சிபியை உடைத்து இன்று அவர்கள் முதன்மையான சக்தியாக வருகின்றார்கள். 2031 இன்று அதிமுக சந்திக்கிற அதே சங்கடங்கள், இடர்களை திமுகவும் சந்திக்கிறபடி ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அது நடக்கும். எப்போ? 31. ஸோ அதற்கான ஆயத்தங்களாகத்தான் இப்போது நடக்கின்ற விஷயங்களை. அப்படி என்றால் சுருக்கமாக பாஜக ஒரு வலிமையான சக்தியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து நீங்கள் நினைப்பதை விட RSS அமைப்புகளினுடைய வளர்ச்சி, விரிவாக்கம் என்பது அமைதியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது.